Hey guys, so welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2025 மாடல் டியூக் 200 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ புதுசாக லான்ச் பண்ண டிஎஃப்டி டிஸ்பிளே உடைய பைக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் விட்டுருக்கான். 390 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இப்போ விட்டுருக்கோம். ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் லுக். ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எல் லைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜின் சிசி வரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 199.50 சிசி கொண்ட ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்கோம். சேம் இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. மித்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்கான். ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸோ டியூக் 200 வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக அட்ஜஸ்டபிள் சஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்துங்கன்னா அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ வெளியே வர எக்ஸாஸ்ட் இல்லை, சேம் அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் தான் இப்போது வர எல்லா டியூக் 250 சரி 390 சரி இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்பெல் எக்ஸாஸ்ட் கொண்டு வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ ரெடி டு ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 390 என்ன வருமோ அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸில் வந்தீங்கன்னா ஸோ டிப் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசார்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 250 அண்ட் 390 இருக்க சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ ஓகே டிஸ்பிளே ஓகே ஒழுங்காக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 390 அண்ட் 250 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டார் சைக்கிளில் போனீங்கன்னா ஸோ ஏபிஎஸ் ஆன் ஆஃப் அப்படின்னு ஏபிஎஸ் ரோடு. ஸோ ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோக்கு வருவோம். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் 390 வர அந்த பைக்கோடைய அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சரு, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்கில் வந்தீங்கன்னா ஃபேவரேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்யூக் ஷிஃப்டரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பேரிங், அதுக்கப்புறம் ஹெட்செட் பேரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்காம் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டியூக் 200 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம இது யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ரைடு போயிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா சரி நம்ம வந்து யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிடும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அட்டென்ட் பண்ணி அப்படியே இன்டர்காமில் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிப் லைட் கொடுத்துருக்காங்க. சிப் லைட் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஆர்பிஎம் அடிக்கும் போது டியூக் 390 மாதிரி ஆரஞ்சு கலராக பிளிங்க் ஆகும். ஸோ நான் அப்படியே வீடியோவுக்கு பின்னாடி நான் அதை எப்படின்னு காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணிக்கலாம், டேட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாக் ஃபார்மேட் டேட், அதான் டேட் சேஞ்சஸ்ஸு, ஸோ டைம் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதாங்க இதில் கொடுத்துருக்க இந்த குட்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஓகே, ஸோ இதோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்போம். ஸோ பீட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பழைய டியூக் மாதிரி வரலை. ஸோ நார்மல் பீட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நார்மல் ஒரு பீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், ஸோ கியர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்பிஎம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் டைம், ஃபியூல் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2 இது காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரிப்ஸ் காமிச்சிருக்கான். ஸோ அந்த ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிக்கும். ஸோ டியூக் 390 மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆர்பிஎம். ஸோ இந்த டியூக் 390 இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 சம்திங் வரும். எனக்கு காஸ்ட் ஒழுங்காக தெரியல, நான் வேணால் அது பின் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுறேன் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது மாடல் 2025 மாடல் டியூக் 200.
ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் KTM ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணால் ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேலம் KTM ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து ரிவ்யூ கொடுத்தது. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் விட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.